இது ஒரு அரசாங்கம் ஒரு குடிமகன் மீது நடத்துற கொலை. இந்த அரசியல் எல்லாம் சேர்ந்து அஜித்குமாருக்கு நீதி கிடைக்காமல் மறைத்து விட்டது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. Medical Hospital and Arya Golden Medical மற்றும் சக்கிகள் வழங்கும் Behind Woods முத்துமலை. Chennai first ever solo concert in Chennai. VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. ஒருத்தர் கூட அஜித்குமாருக்கு பேசலங்கறலாம் தாண்டி பட்டா கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு, சாரிமா சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? செத்தவனுக்கு நீதி வேலையா? 5 லட்சம் பணம் வேலை எங்க? 80 கிலோமீட்டர் தாண்டி காரைக்குடியில ஆவின் பால் பூத்துல நிலம் எங்க? 10 கிலோமீட்டர் தாண்டி சுடுகாட்டுல 3 சென்ட் இடம். இதுக்கு பேர் தான் அரசியல். கைது பண்ணா எதுக்கு கைது பண்றாங்க? என்ன வழக்கு? என்ன நம்ம ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறோம், என்னெல்லாமோ பேசுறோம். எதுக்கு புகார்னே தெரியல, எதுக்கு வழக்குனே தெரியல. அப்படி வெளியே தெரிந்த ஒரு நபருக்கு, ஒரு அரசியல் கட்சியில ஒரு மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய எனக்கு தொடர்ச்சியா 3 முறை கைதின் போதும் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்பதை சொல்லல. அப்படின்னா சாமானிய மனிதன், அவன் ஊர்க்காரன், கோயில் அந்த சமூகத்திற்கு உட்பட்ட கோவில், அவன் அதே சமூகத்தை சார்ந்தவன். அப்ப அந்த ஊர்க்காரங்க போது நீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்து போங்க, கேட்ட காசை கொடுங்க, 500 ரூபா கேட்டா திமிரா பேசுறீங்க அப்படின்னு அவன் ஊர் இதுல பேச 2 பேருக்கு வாக்காதது. என்கிட்ட நீ கேட்டலாடா, உன்னை என்ன பண்ற பாரு. நேரா அந்த அம்மா யாருக்கு போன் பண்ணி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த அதிகாரிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நின்று கொண்டு இருக்குது. வந்த உடனே அந்த நகை எங்கடா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒன்னும் நகையெல்லாம் எடுக்கலங்க. என்ன நகை? அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண் புகார் கொடுக்கல. ஒரு புகார் கொடுத்து அந்த புகார்ல CSR போட்டு CSR FIR மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் 41 இயர் சம்மன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவனை என்கொயரி பண்ணணும். வெளியே தெரியாத பல அஜித்குமார்கள் சிறைக்குள்ள இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் எப்போது நீதி கிடைக்க போகுது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அஜித்குமாருடைய மரண வழக்கு உலுக்கி போட்டிருக்கிறது. அஜித்குமார் போல பல அஜித்குமார்கள் தமிழ்நாட்டில் இது போல காவல் நிலைய கொலைகள், பொதுவாக கஸ்டடியல் டெத்துங்கிறாங்க, அது டெத்து கிடையாது, கஸ்டடியல் மர்டர், காவல் நிலைய கொலை, இதுபோல் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக இந்த 4 ஆண்டு ஆட்சியில் மட்டும் 24க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக காவல் நிலையங்களை விசாரணைங்கிற பேரில் கூலிப்படையை சார்ந்தவன் அப்படிங்கிற பேரில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் பெரும்பாலும் எந்த புகாரும் இல்லாமல் விசாரணை என்ற பெயர்லேயே அந்த கொலைகள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு காவல்துறை ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை எப்படி அணுகும் அப்படிங்கிறத கடந்த 4 ஆண்டுகளாக நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் இருந்திருந்தால், பொதுவெளியில் குறைந்தபட்சம் நான் தெரியாமல் இருந்திருந்தால், இதுக்குள்ள எனக்கு ஒரு 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை என் குடும்பத்தார்கள் செலுத்தியிருப்பார்கள். இது சிரிப்பதற்காக அல்ல. திருச்சியில 2021ஆம் ஆண்டு நான் கைது செய்யப்படுறேன். ஆற்று மணலை கொள்ளையடித்ததற்காகவோ, இல்லை கனிம வளத்தை வெட்டியதற்காகவோ, இல்லை மலையை வெட்டியதற்காகவோ, லஞ்சம் வாங்கியதற்காகவோ, இல்லை ஊழல் செய்ததற்காகவோ, இல்லை வேலை வாங்கி தரணும் ஏமாத்தினதுக்காகவோ கைது கிடையாது. கேரளாவில் மலைகள் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மலைகள் இருக்கு. ஆனால் கேரளாவில் மலைகள் வெட்டப்படல, தமிழ்நாட்டில் மலைகள் வெட்டப்படுது. நான் திருச்சி வந்துடுறேன், கைது பண்றாங்க. கைது பண்ணா எதுக்கு கைது பண்றாங்க? என்ன வழக்கு? என்ன நம்ம ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறோம், என்னெல்லாமோ பேசுறோம். எதுக்கு புகார்னே தெரியல, எதுக்கு வழக்குனே தெரியல. கைது பண்ணி மதியம் 1 மணிக்கு கைது பண்ணி இரவு 7:30 மணி வரைக்கும் வச்சுக்காங்க. வழக்குன்னே சொல்லல. முக்கால் செல்போனை வாங்கிடுறாங்க, பரபரப்பு பார்க்குறாங்க. சார் என்ன சார் கேஸ்னா வீட்டுக்கு தெரியாது. என் மனைவி போயிட்டு திருச்சி கமிஷன் ஆஃபீஸில் நிற்கிறாங்க, என் கணவரை காணலும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமானதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வழக்கு போட்டிருக்கோம். திருவள்ளூருக்கு கொண்டு வராங்க. திருச்சியிலேருந்து திருவள்ளூர் கொண்டு வந்து சப் ஜெயிலில் போட்டு அப்புறம் குண்டாஸ் போட்டாங்க. 213 நாட்கள் ஜெயிலேருந்து திருப்பி குண்டாஸை உடச்சு வந்தோம். அதில் தொடர்ச்சியாக நடந்தது நிறைய விஷயங்கள். அப்படி வெளியே தெரிந்த ஒரு நபருக்கு, ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எனக்கு தொடர்ச்சியாக 3 முறை கைதின் போதும் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்பதை சொல்லலை. அப்படின்னா சாமானிய மனிதன் அஜித்குமார் ஒரு மணப்புறம் என்கிற கோவிலில் ஒரு 6000 ரூபாய் சம்பளத்திற்கு காவலாளியாக இருக்கிறான். அங்கே நிகிதா அப்படிங்கிற பெண் சாமி கும்பிட போகிறாங்க. அந்த பெண் உடைய தாயார் சிவகாமி அவர்கள் நடக்க முடியல அப்படிங்கிறதுனால அஜித்குமார்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் வண்டியில் கொண்டு சுற்றி காட்டுப்பா கோயில் அப்படின்னு. இவர் 500 ரூபாய் தாங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. இது நடந்த உண்மை, அவங்க கூட இருந்த ஆட்கள் சொன்னது. அப்போ கோயிலுக்கு போயிட்டாங்க. 1 மணி நேரம் கோவிலை சுற்றி காட்டிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க. வந்த பிறகு 100 ரூபாய் எடுத்து அந்த அம்மா கொடுக்குது. அம்மா அக்கா 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஏன்னா 6000 ரூபா சம்பளம், 6000 ரூபா வச்சு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்போ 100 ரூபாய் 500 ரூபாய் கேட்குறாங்க, 4-5 பேர் பகிர்ந்து கொள்ளணும்னு. ஏங்கிட்டயே நீ 500 ரூபாய் கேட்குறியா? இது அந்த பெண் சொன்ன வார்த்தை. ஏங்கிட்டயே அப்படிங்கிறது என்னது? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் MLA தெரியுமா? நான் MP தெரியுமா? நான் இன்ஸ்பெக்டர் தெரியுமா? நான் SI தெரியுமா? அப்படிங்கிற ஒரு அதிகார திமிர் கொண்ட வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் ஊர்க்காரன், கோயில் அந்த சமூகத்திற்கு உட்பட்ட கோவில், அவன் அதே சமூகத்தை சார்ந்தவன். அப்போ அந்த ஊர்க்காரங்க போது நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, கேட்ட காசை கொடுங்க, 500 ரூபா கேட்டால் திமிரா பேசுறீங்க அப்படின்னு அவன் ஊர் இதில் பேச
2 பேருக்கு வாக்காதது. என்கிட்ட நீ கேட்டலாடா, உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த வார்த்தை தான் அவன் மூளையில் ரத்தம் வர காரணம். இந்த வார்த்தை தான் அவன் இதயத்தில் ரத்தம் வர காரணம். இந்த வார்த்தை தான் அவனுடைய சிறுநீரகத்தில், கல்லீரல்ல, அவனுடைய கணுக்கால் தொடங்கி தலை முடிவரை 40 இடங்களில் காயம் வருவதற்கு காரணம் நான் யாருன்னு தெரியுமாடா அப்படிங்கிற அந்த வார்த்தை. நேராக அந்த அம்மா யாருக்கு ஃபோன் பண்ணிச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. யார் அந்த சார் மாதிரி, யார் அந்த அதிகாரிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்குது. அதாவது தலைமைச் செயலகத்திலேயா, இல்லை காவல்துறையினுடைய தலைவரா, இல்லை எஸ்பியா, இல்லை டிஎஸ்பியா, இல்லை இன்ஸ்பெக்டரா, இல்லை அடித்த இந்த காவலரா, எந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் அது விசாரணைகளுக்கு இன்றைக்கு சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஃபோனு வருது. நேரடியாக எப்போதுமே எஸ்பிட்டு இருந்தால் ஒரு உத்தரவு டிஎஸ்பிக்கு போகணும். ஆனால் இங்கே நேரடியாக டிஎஸ்பிக்கு உத்தரவு போனதா சொல்கிறாங்க. டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு தனிப்படையை அனுப்புகிறாரு. அங்கீகரிக்கப்படாத ஒரு தனிப்படை, அன்அஃபிஷியல் டீம், ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறாங்க. நேராக போயிட்டு 7 மணிக்கு மணப்புறம் அந்த கோவிலிருந்து அந்த பையனை கோவிலுடைய அறநிலைத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டு பையனை வந்து ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க, ஒரு என்கொயரி இருக்குது. வந்த உடனே அந்த நகை எங்கடா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒன்றும் நகையெல்லாம் எடுக்கலைங்க. என்ன நகை? அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண் புகார் கொடுக்கல, கம்ப்ளைண்ட்டே இல்லை. நீங்கள்லாம் வழக்கறிஞர்கள் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரில் சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆரை மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் 41 இயர் சம்மன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவனை என்கொயரி பண்ணணும். ஆனால் புகாரே இல்லாமல் வாய்மொழியாக வந்த ஒரு உத்தரவுக்காக, அந்த தாய்மொழி சொன்ன வாய்மொழிக்காக அந்த பையனை அழைக்கிறாங்க. எப்படி அழைச்சி கொண்டு வந்து 7 மணிக்கு ஸ்பெஷல் டீம்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 7 மணிலிருந்து மறுநாள் காலையில், மறுநாள் இரவு 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தூங்க விடாமல் ஒரு மனிதனை, நான் கூட மேடையில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு கூலிப்படைட்ட ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து சாட்டை துறைமுகம் ரொம்ப பேசுகிறான், அவன் போகும்போது வெட்டி விடுங்கன்னு சொன்னால் கூட வெட்டி ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணாங்க. தமிழ்நாட்டில் தீபராஜன் ஒருத்தர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். நமக்கு தெரிந்து எத்தனையோ கொலைகளை, கூலிப்படை கொலைகள் நடைபெறுது. கூலிப்படை கூட ஒரே வெட்டில் கொண்டுறான், இல்லை துப்பாக்கி வச்சு சுடுறான், இல்லை குண்டு போட்டு கொள்றான். ஆனால் கூலிப்படை கூட செய்யாததை காவலர்கள் என்கிற பெயரில் 5 பேர், சங்கர மணிகண்ட, ஆனந்த், பிரபு, ராஜா, கண்ணன் என்கிற 5 பேர், அவன் காவலர்கள் கிடையாது, அத்தனை பேரும் மனித மிருகங்கள். 5 பேர் அந்த பயலை இந்த சித்திரவதைக்கு படுத்தினா அப்படின்லாம் நம்மளால விவரிக்க முடியாது. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் முழுமையாக படித்து போய் நம்புறேன், படிக்கலன்னா தயவு செய்து படிங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த நீதிபதி சொல்றாரு, இது ஒரு அரசாங்கம் ஒரு குடிமகன் மீது நடத்துற கொலை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு குடிமகனை தன் அரசாங்கம் கொன்று விட்டதுன்னு. எங்க உடம்புல அவன் அடிபடாத இடமே கிடையாது. கண்ணு மிளகா பொடி, அவனுடைய தொண்டை முழுக்க மிளகா பொடி, அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகா பொடி, அவனுடைய ஆணுறுப்புல மிளகாய் பொடி, அவனுடைய பின்பகுதியில் மிளகாய் பொடி, காதுகள் 2 காதலையும் ரத்தம், மண்டை ஓடுகள் உடைந்திருக்கிறது, மூளையில் ரத்தம் வந்திருக்கிறது, இதயத்தில் 4 அறைகளில் ரத்தம் வந்திருக்கிறது, நுரையீரல் ரத்தம் வந்திருக்கிறது, கல்லீரல் டேமேஜ் ஆயிருக்கு, 2 சிறுநீரகத்திலும் ரத்தம் வந்திருக்கிறது, பின்பகுதியிலிருந்து ரத்தம் வந்திருக்கிறது, இந்த முட்டு உடைஞ்சு போச்சு, இந்த கை உடைஞ்சு போச்சு, 5 விரல்களும் இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கிறது, 10 விரல்களும் காலில் இருந்த விரல்கள் அத்தனையும் பின்பகுதியாக திரும்பி இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன? இது கொலையா? இது கொலையா? இது ஒரு மிகப்பெரிய சைக்கோக்கள் கூட, சைக்கோ படங்கள் பார்க்கிறோம், சைக்கோக்கள் கூட செய்ய முடியாததை, செய்ய நினைக்காததை செய்கிறாங்கன்னா அப்படி என்ன பண்ணிட்டான்? தமிழ்நாட்டில் செயின் பறிப்புகள் நடைபெறவில்லையா? தமிழ்நாட்டில் கொள்ளை இல்லையா? கொலை இல்லையா? திருட்டு நடைபெறலையா? எல்லா திருட்டுக்கும் இப்படித்தான் நடைபெறுகிறதா? அப்போ அதை தாண்டி என்ன? அதிகாரி சொல்லிட்டாங்க, சார் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? எப்பா மடப்புறம் கோயிலில் அஜித்குமார்னு ஒரு பையன் செயினை நம்ம 9 பவுன் செயின் எடுத்திருக்காம்பா, 4 மணிக்குள்ள ரெக்கவரி கொடுத்துருங்க. ஒரே வார்த்தை, ஒரு இவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. 4 மணிக்குள்ள ரெக்கவரி கொடுத்துருங்க. ரெக்கவரினா எந்த மோடில் கொடுக்குறது? இதான் ரெக்கவரி. சரி, நகை எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. நகை எடுத்ததுக்கான சிசிடிவி இருக்கா? இல்லை. நகை காருக்குள்ளே இருந்துச்சா? தெரியல. எந்த ஒரு பெண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய, சர்ச்சுக்கு செல்லக்கூடிய, இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துக்கு செல்லக்கூடிய, திருமணத்துக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் சத்தியமா நகையை கழட்டி பைக்குள்ளே வச்சுட்டு போக மாட்டா. எல்லாருக்கும் பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நகை இருந்தால் நகை நம்ம போட்டு தான் போவோம், ஏன்னா நகையை போட்டு தான் கோயிலுக்குள்ள போவாங்க. ஆனால் இவங்க நகையை ஸ்கேன் சென்டருக்கு போனாங்களாம். ஸ்கேன் சென்டர் வந்து இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கலான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால் நகையை வந்து கழட்டி பர்சுக்குள்ளே வச்சாங்களாம். திருமங்கலத்திலிருந்து மடப்புறத்துக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி வைத்திருந்த அந்த நிக்கிதா அந்த மடப்புறம் கோவிலுடைய காவலாளிட்டு எதுக்கு வண்டியை கொடுக்கணும்? அது என்ன லீலா பேலஸா? நீங்கள் வந்து பார்க்கிங்கில் போட்டுருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். இல்லை ஐடிசி சோலா கிராண்டா?
கோவில், நானும் கோவிலுக்கு போயிருக்கிறேன், நீங்களும் கோவிலுக்கு போயிருப்பீங்க, இல்லை தேவாலயத்துக்கு போவீங்க. எங்கே போனாலும் நம்மளுடைய வண்டியை கொண்டு நம்ம இடத்துல போடுவோம். கோவிலில் கொண்டு போய் வண்டியை போடுன்னு சொல்றதுக்கு இவங்க ஒன்றும் கனிமொழியோ இல்லை நிர்மலா சீதாராமனோ இல்லையே. அவங்க கூட வந்து ஒரு 4 பேர் வருவாங்க, ஒரு வட்டச்செலவு வருவார், அப்போ வண்டி எடுத்து போடுவார். இவங்க அப்படி சொல்றதுக்கான இன்ஃப்ளூயன்ஸுக்கு பண்ணுற அளவுக்கான ஆள் இவங்க யார்? அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னா இந்த பேச்சு தான், இந்த கான்வர்சேஷன், இந்த திமிர்த்தனம், அதிகார போதை. அப்போ ஏதோ ஒரு அதிகாரி சொன்னதுனால ஒட்டுமொத்தமான ஒரு சிஸ்டமும் இயங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல. இது இங்கே மட்டும் கிடையாது. சென்னையில் விக்னேஷ் என்கிற ஒருவர் இதே போல காவல் நிலையத்தில் விசாரணைங்கிற பேரில் அழைத்த படுகொலை செய்யப்பட்டார். ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் தமிழ்நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், சினிமாக்காரன் அத்தனை பேரும் பக்கம் பக்கமா அறிக்கை. இப்போ பக்கம் பக்கமா அறிக்கை விட்ட நடிகர்கள் எல்லாம் மனைவியை கூட்டிக்கிட்டு சுற்றுலா போயிட்டான். இப்போ அறிக்கை போடல. ஏன்னா அன்னைக்கு படம் வந்துச்சு, அன்னைக்கு காவல் நிலைய படுகொலை பற்றின படம் வந்ததுனால படம் ஓடணும்னு அறிக்கை விட்டவெல்லாம் இன்னைக்கு அஜித்குமாரை கண்டிக்கல, அஜித்குமாரோடைய படுகொலை கண்டிக்கல. சரி, அது அவங்களுடைய தொழில், இல்லை ஏதோ ஒரு காரணம், இல்லை படம் வராமல் போயிருங்கிற பயம், இல்லை வழக்கு போட்டுறவங்கள பயத்தில் கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்று பதாக ஏந்து என்ற ஒருத்தர் கூட அஜித்குமாருக்கு பேசலைங்கிறலாம் தாண்டி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பட்டா கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு, சாரிமா சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? யாராவது ஒருத்தர் இப்படி பேசுகிற யாராவது ஒருத்தர், நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இதுதான் தீர்வா? சிபிஐ என்கொயரி வச்சாச்சு, இதை விட என்ன செய்ய முடியும்? சிபிஐ என்பது என்ன? திருச்சியில் மரியாதைக்குரிய ஐயா KN நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும், 14 வருஷம் ஆச்சு. சிபிஐ தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தோனி படத்தினுடைய நடிகர் சுசாந்த் சிங் ராஜ்புட் வீட்டில் இறந்து போனார், தற்கொலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் கொலை, அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள். சிபிஐ தான் விசாரித்தது. என்னாச்சு குற்றவாளி தெரியல. நாமக்கல்ல கோகுல்ராஜ் என்கிற ஒரு இளைஞர், யுவராஜ் என்கிற ஒரு சாதிய ஆதிக்கவாதிகள் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த கோகுல்ராஜுடைய மரண வழக்கை விசாரித்த விஷ்ணுபிரியா என்கிற டிஎஸ்பியின் வழக்கு சிபிஐ தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் குற்றவாளி யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கப்படல. அப்படி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனை வழக்குகள் சிபிஐ வழக்குகள் இருக்கிறது? ஆற்று மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, மைன்ஸ் ஸ்கேம், எத்தனை வழக்குகள் சிபிஐ வசம் இருக்கிறது? சிபிஐங்கிறது என்ன? கோட்டு சூட்டு போட்டு நம்ம ஊர் போலீஸ், அவ்வளோதான். இவன் காக்கி சட்டை போட்டிருப்பான், அவன் கோட்டு சூட்டு போட்டிருப்பான். அதை வச்சு என்ன, அதனால் என்ன நடந்திருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்போ இது ஒரு கண்துடைப்பு, கடத்தி விடுவது. அந்த நேரத்து பிரச்சனையே தமிழ்நாடு கொந்தளிப்பாகுதா? மக்கள் போராடுறாங்களா? சோசியல் மீடியாவில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு போடுறாங்களா? இவங்களை எப்படி ஆஃப் பண்ணுறது? சரி விடு. வேலை, செத்தவனுக்கு நீதி வேலையா? 5 லட்சம் பணம், வேலை எங்க? 80 கிலோமீட்டர் தண்டி காரைக்குடியில் ஆவின் பால் பூத்துல, நிலம் எங்க? 10 கிலோமீட்டர் தண்டி சுடுகாட்டில் 3 சென்ட் இடம். சரி, இதெல்லாம் இது வந்து என்ன சொல்றது? இதுக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியல்லாம் சேர்ந்து அஜித்குமாருக்கு நீதி கிடைக்காமல் மறைத்து விட்டது. இது கிட்டத்தட்ட இந்த வழக்கை ஊத்தி மூடிட்டாங்க. ஆனால் இந்த வழக்கு இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மிக முக்கியமான காரணம், அரசியல்வாதிகளோ எதிர்க்கட்சி தலைவர்களோ அவங்களாம் அடுத்த கட்டம். முதலாக இந்த அஜித்குமார் ஒருத்தன் காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தது உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர், நியாயமும் நீதியும் சட்டம் படித்த வழக்கறிஞர், உண்மையிலே அம்பேத்கரை உள்வாங்கிய ஒரு வழக்கறிஞர்னு ஒருத்தர் இல்லைன்னா சுத்தமா முடியிருப்பான். கார்த்திக் ராஜா என்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தான் முதல்ல போராடுறாரு. அதற்கு பிறகு இன்னொரு கார்த்திக் ராஜா, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கார்த்திக் ராஜா, அப்புறம் ஒரு ரூபன், அப்புறம் வந்து மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் ஐயா ஹென்றி டீபன், வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு அஜித்குமாருக்கு நடந்த அநீதிக்கு குறைந்தபட்ச நீதி கிடைப்பதற்காக உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கறிஞர் இல்லை என்றால், நான் இன்னைக்கு பொதுவாக இந்த மாதிரி ஊடக நிகழ்ச்சியில் வருவதை தவிர்த்து கொண்டிருந்த நேரமும் இல்லை, தொடர்ச்சியான பயணத்தை. ஆனால் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, படித்து கொண்டிருக்க, சட்டம் படித்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களாக வரப்போறாங்க, வர்றாங்கன்னு சொன்னதுதான் உண்மையிலே வந்தேன். சத்தியமாக வந்ததுக்கான ஒரே காரணம் அதுதான். அரசியல்வாதிகள் தவறு செய்யலாம், இல்லை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஒரு வழக்குகள் போடப்படலாம், எதிர்கட்சிகள் அதை கண்டுக்காம இல்லை ஏதோ ஒரு காரணங்களை கடந்து போகலாம். நாட்டில் குறைந்தபட்ச நியாயம், குறைந்தபட்ச நீதி, குறைந்தபட்ச கருத்து சுதந்திரம் இருக்குன்னா அது நேர்மையான வழக்கறிஞர்கள் இன்னமும் உயிரோட இருப்பதனால மட்டும்தான். நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற காரணமும் சில நேர்மையான நீதிபதிகளும் சில நேர்மையான வழக்கறிஞர்கள் மட்டும்தான். இல்லைன்னா இங்கே கருத்து சுதந்திரம்னு ஒன்று இல்லவே இல்லை. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுவாங்க, அது சத்தியமாக கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி 5 காவலர்கள் சேர்ந்து துடிக்க ஒருத்தனை கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிந்திருந்தோம், அதை கடந்தும் கண்டும் காணாதும் போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் அந்த கஸ்டடியல் டார்ச்சரு, கஸ்டடியல் மரணங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. கொஞ்ச காலம் அந்த கஸ்டடியில் மரணங்கள் இல்லாமல் இருந்தது.
கஸ்டடியல் டார்ச்சர் குறைந்தது, சிறைத்துறையில் நிறைய சீர்திருத்தங்கள் வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரீட்டா மேரி. அவள் தன்னை மரணம் அடையல, தன்னை கொடுத்து ஒரு குறைந்தபட்ச இதை ஏற்படுத்தினான். அதுக்கு பிறகு மொத்தமாக புரட்டி போட்டுச்சு அப்படின்னா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் உடைய வழக்கு. அங்கேயும் இதே மாதிரி ஈகோ தான். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை, அங்கே ஏதோ படுத்து கிடந்திருக்காரு, இன்ஸ்பெக்டரா பெரியாளான்னு சொல்லி அவர் ஜெயராஜ் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் திருப்பி ரோந்து பணிக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் என்ன பண்ணுறாரு, அவனை கூப்பிடு, யாரை ஜெயராஜை கூப்பிடுறாங்க. ஜெயராஜ் வண்டிக்குள்ளே ஏறாரு. ஜெயராஜ் ஏறணுன்னு எங்கள் பையன் போய் எதுக்கு எங்கள் அப்பா விசாரணை கூப்பிட்றீங்கன்னு சொல்லி ஓடி போய் அவர் போய் நிற்கிறாரு. உடனடியாக 2 பேரும் காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் தெரியும். இரவு முழுக்க வச்சு எவ்வளவு சித்திரவதை செய்யப்படுமோ அவ்வளவு சித்திரவதையை ஜெயராஜுக்கும் ஃபெனிக்ஸுக்கும் செய்தார்கள். ஒரு பெரிய கொலை வழக்கு, பெரிய திருட்டு வழக்கு, பெரிய கொள்ளை வழக்கு, பெரிய போதைப்பொருள் வழக்கில் ஈடுபட்டவனுக்கு கூட அவ்வளவு தண்டனை இருக்காது. 2 பேருடைய மலக்குழாயிலும் லத்தியை செலுத்தி அவ்வளவு துன்புறுத்தி அடித்து கொலை அடித்தார்கள். கொலை செய்யல, அடிச்சிடறாங்க, துன்புறுத்திடுறாங்க. மறுநாள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்படுறாங்க. நீதிபதி அரசு மருத்துவமனை கூட்டு போனீங்களான்னு கேட்குறாங்க. அரசு மருத்துவமனை கூட்டு போயிட்டது கொரோனா காலகட்டம், லாக்டவுன் காலகட்டம். அரசு மருத்துவமனையில் மருத்துவர் முன்னாடி நிப்பாட்டியதாக சான்றிதழ் வாங்கிட்டாங்க. ஆனால் மருத்துவமனைக்கு கூட்டு போல. நீதிபதியும் அவங்களை அவங்களுக்கு அடிபட்டிருக்கீங்களா, காயம் இருக்கா, தழும்பு இருக்கா, எதையும் கேட்கல. 2 பேர் ரிமாண்டு. நேராக கோயில்பட்டி கிளைச்சிறைக்கு போகிறாங்க. கிளைச்சிறைக்குள்ள அவங்கள உள்ளே வரும்போது பொதுவாக ஒரு சிறைவாசி ஒரு குற்றம் சாட்டப்பட உள்ளே வரும்போது என்ன அடிபட்டிருக்குது, என்ன தழும்புகள் இருக்குது, என்ன காயங்கள் இருக்குது பரிசோதிக்கணும். எதையும் பார்க்கல, அப்படியே தூக்கி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்ட பிறகு அடிபட்டு 2வது நாள், அதாவது 3வது நாள் இரவு தான் ஒருத்தருக்கு முதல்ல உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. 2வது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் உள்ளே இறந்து போயிட்டாங்க. ஆனால் வெளியே வந்து மாரடைப்பில் இறந்து விட்டார், வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அன்றைக்கி லாக்டவுன் காலகட்டத்திலும் சமூக ஊடகங்களில் பேசுபடு பொருளாக மாறிய பிறகு தான் குறைந்தபட்சம் அந்த வழக்கில் நீதி கிடைக்கல. அந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸை கொலை செய்த ஸ்ரீதர், கொம்பன், முருகன், அப்புறம் வேல்பாண்டி, பால்ராஜ். அந்த பால்ராஜ் மட்டும் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வந்து இறந்து போனார். மீதி 5 பேரும் இதே மதுரை சிறைக்குள்ள 6 வருஷமாக உள்ள இருக்காங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்க்கு நீதி கிடைச்சிச்சு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வழக்கிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதற்காக ஒரு கூட்டம் போராடி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அஜித்குமார் கொலை செய்தவர்களையும் மீண்டும் பிடித்து அதே மதுரை ஜெயிலில் போட்டுக்கிறோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதி கிடைச்சிச்சுன்னு. ஆனால் அவர்கள் போராடி கொண்டிருக்கால் எப்படி இருந்து தப்பிப்பது என்று. அப்படி தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் நடந்த எல்லா காவல் நிலைய கொலைகள்லையும் நீதி கிடைச்சிருச்சான்னா இல்லை. நாம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு முறையும் சட்டம் திருத்தப்படுகிறது, ஒவ்வொரு முறையும் சிபிஐ என்கொயரி வைக்கப்படுகிறது, ஒவ்வொரு முறையும் 5 லட்சம் 10 லட்சம் பணம், மனை, வேலை கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே காவல் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டவங்களுக்கோ, கொலை செய்யப்பட்டவன் எண்ணிக்கை 24, கால்கை உடைக்கப்பட்டவன் சாதாரணமாக பேப்பரில் போடுறாங்க, எல்லா தொலைக்காட்சியும் போடும். பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார். தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளவு பாசி படிஞ்சு அவ்வளோ கேவலமாக இருக்காடா? அவ்வளோ கேவலமாக இருக்கா? நான் கேட்கல, உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டார். பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார்னு சொல்கிறீங்களே, ஒரு போலீஸ் கூட பாத்ரூமில் வலிக்கி விழலையே. நீங்கள் பாத்ரூம் போகும்போது ஸ்டிக் வச்சுட்டு போயிருவீங்களா, இல்லை ஏதாவது மண்ணுகண்டு போட்டு போவீங்களா? அப்போ இந்த பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார் என்பதை கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் அஜித்குமார் மரணத்துக்கே காரணம். பாத்ரூமில் ஒருத்தன் வலிக்கி விழுந்தாம் போது ஏன் வலிக்கி விழுந்தான், எப்படி வலிக்கி விழுந்தான், எதனால் வலிக்கி விழுந்தான்? ஏங்க அவன் யானசேகரனா கூட இருக்கட்டுங்க, அவன் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளியாக கூட இருக்கட்டுங்க, அவன் பெரிய கஞ்சா கடத்திய இல்லை போதைப் பொருள் கடத்திய ஜாபர் சாதிக்கா கூட இருக்கட்டுங்க, அவனை பிடித்து அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பது சரியான சட்டமாக நீதியாக இருக்குமா, இல்லை அவனை கைகால் உடைப்பது சரியான சட்டமாக நீதியாக இருக்குமா? அப்புறதுக்கு பிஎன்எஸ் சட்டம், அப்புறதுக்கு நீதிமன்றம், அப்புறதுக்கு ஹைகோர்ட்டு, அப்புறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறதுக்கு நீங்க படிக்கணும், அதுக்கப்புறம் நீதிபதி இருக்காங்க. காவல்துறையே சட்டத்தை இது பண்ணிரும், காவல்துறையே வந்து எல்லா தண்டனையும் கொடுத்துரும். இது ஒன்றும் அரபு நாடுகள் இல்லையே. இவருக்கு தெருவில் கட்டி கல்லடிச்சு கொள்ளு, இவனை கையை முறிச்சிரு, இவனை தூக்கில் போட்டுரு, இவனை என்கவுண்டர் போட்டுரு, அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் இல்லையே. யார் தவறு செய்தான், தவறு செய்தவனாகவே இருந்தாலும் அவன் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான் என்பது நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான். நீங்களாவது படித்து வந்து குறைந்தபட்சம் இந்த கைகால் முறிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அங்கே குறைந்தபட்சம் இந்த கைகால்கள் முறிக்கப்படுவது இல்லை இந்த பாத்ரூமில் வலிக்கி விடுவது, இதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், இதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும், இதை எதிர்த்து நீங்கள் வழக்காடு மன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும். சாதாரணமாக கையை காலை முறிச்சான். அங்கே அம்பாசமுத்தில் ஒரு ஏடிஎஸ்பி, பொதுவாக நமக்கு பல்வலினா பல் டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் அம்பாசத்தில் அவர் பேர் அவங்க அப்பா அம்மா வைக்கும்போது பல்வீர் சிங்னு வச்சதுனால வர்றவன் பல்ல பூரா பிடிங்கிருக்காப்புல. அப்படி கிட்டத்தட்ட 12 பேருக்கு பல்ல பிடுங்கி இப்போ அவர் வந்து
காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம இந்த பாத்ரூமில் வலிக்கி விடுவது எதுக்கு சொல்ல வந்தா 24 பேர் மரணம், 3500 பேர் தமிழ்நாட்டில் கால்கை முறிக்கப்பட்டிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி நான் ஜெயிலில் பார்த்துருக்கிறேன். புழல் சிறையினுடைய கெப்பாசிட்டி 1800 பேர் தான், ஆனால் 3500 பேர் அடைக்கப்பட்டிருப்பான். 3500 பேர் இந்த ஒரு 20க்கு 20 அறையில் குறைந்தபட்சம் 40 பேர் இருப்பாங்க. படுக்க கூட இடம் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை விட்டுட்டாலோ, ஏதாவது ஒரு சின்ன அவனுக்குள்ள சண்டை வந்துட்டாலும் 2 பேரையும் சாத்துறது. எனக்கும் இன்னொருத்தன் சொன்னால் என்னையும் போட்டு அடிப்பானுங்க, அவனையும் அடிப்பானு. எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு திட்டுறான், எதுவும் தெரியாது. வெளியவே இப்படி நடக்குதுன்னா சிறைக்குள்ள அது ஒரு தனி வேல்டு. அது தமிழ்நாடே கிடையாது, தனி உலகம் புழல் சிறைங்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட சிறை புழல் சிறை. 213 நாள் அந்த சிறைக்குள்ள நான் இருந்தேன். சுற்றி பார்த்தா போக்ஸோ அக்யூஸ்டு, இவனை கேட்டால் 3 கொலை, இவனை பார்த்தா அப்பாவை கொண்டிருப்பான், இவனை பார்த்தா அம்மாவை கொண்டிருப்பான், இவனை பார்த்தா மனைவியை கொண்டிருப்பான், இவன் ஆத்துமல்ல கொள்ளடிச்சிருப்பான். நம்ம ஆத்துமல்ல கொள்ளைக்கு எதிர்த்து போயிருக்கிறோம், ஆத்துமல்ல கொள்ளடிச்சிருப்பான். ஃபுல்லாக அக்யூஸ்டு. வெளியே நம்ம என்ன வீராப்பா பேசுகிறோம், அங்கே அவங்க மத்தியில் அடடா தெரியாமல் வந்து சிக்கிட்டமாடா இவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுற்றி அவ்வளோ அக்யூஸ்ட் இருப்பானுங்க. அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் அடிக்கிறோங்கிற பேரில் சிறைக்குள்ளே அடித்து கொலை செய்யப்பட்டவன், சிறைக்குள்ளே அடித்து கால்கை முறிக்கப்பட்டவன் 1000 பேர் இருக்கான். வெளியே தெரியாத பல அஜித்குமார்கள் சிறைக்குள்ளே இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் எப்போது நீதி கிடைக்க போகுது? விடை தெரியாத கேள்வி. அப்போ நாட்டிலே குறைந்தபட்ச நீதியை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களை போன்ற வழக்கறிஞர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்று வந்த பிறகு இதுவரைக்கும் நடந்ததை இனிமேல் நடக்க விடாமல் தடுத்தால் மட்டும்தான், சட்டமும் நீதியும் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் இதை காப்பாற்ற முடியாது. மேடை போட்டு பேசலாம், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய ஆட்சியில் காவல் நிலைய மரணமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு நான் கண்ணீர் வெடித்து அழுதேன்னு சொன்னாங்க. இப்போ அவர் வந்த பிறகு தான் 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறையில் தான் இவ்வளோ கொடூரமான மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதை எப்படி மூடி மறைக்கலான்னு தான் பார்க்குறாங்க. திருப்பி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க நான் செய்ய மாட்டேன்னு. அவர் ஆட்சி காலத்தில் நடந்தது. ஸ்டெர்லைட்டில் துள்ள துடிக்க 13 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்த அத்தனை அதிகாரிகளும் இன்னைக்கு உயர் பொறுப்பில் இருக்காங்க. எதுவும் மாறல. ஆட்சி மாறிக்க ஒழிய காட்சி மாறலை, எதுவும் மாறலை. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டானா பரலையான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அந்த கொலை வரக்கூடிய மிக முக்கியமான குற்றவாளின்னு சொல்லப்பட்ட திருவேங்கடம் நினைக்கிறேன். பிடிக்கிறாங்க கஷ்டப்பட்டு, மறுநாள் காலையில் என்கவுண்டர் போட்டுறாங்க. எதுக்கு பிடிச்சிங்க, எதுக்கு என்கவுண்டர் போட்டீங்க? காவல்துறைக்கு கட்டற்ற ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது கட்டுப்படுத்தப்படணும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிய பாலியல் வழக்கு பேசுபடு பொருளாக மாறியதற்கும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தான். நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்ததுனால அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்து யானசேகரன் உள்ள போனா, இல்லைன்னா மூடி மறைச்சிருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் மட்டுமே நாட்டில் இருக்கக்கூடிய நீதியை காப்பாற்ற முடியுமே ஒழிய எந்த அரசியல் கட்சிகளாலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்த உண்மை. இந்த வாய்ப்பை வழங்கிய பிகேன் உட்ஸுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் சங்கிகள் வழங்கும் Behind Roots முத்துமலரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போகுது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.